செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஜிபி சாலையில் கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் அங்காடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நினைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள் எப்படி நேர்ந்தது இந்த விபத்து? பாலவேல், சென்னை ஜிபி சாலையில கேஆர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இங்க நிறைய கார் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனை செய்யக்கூடிய கார் அங்காடிகள் இருக்கு. இப்போ இங்க வந்து இதோடைய இங்க 2 மாடி கட்டணும். இதுல மேல் மாடியில மொட்டை மாடியில ஒரு குடோன் ஷீட்ல போட்டிருக்காங்க. தகர ஷீட்ல குடோன் போடப்பட்டிருக்கு. இங்க ஃபைபர் ஸ்பேர் பார்ட்ஸ், அதே போல காருக்கு தேவையான நிறைய உதிரி பாகங்கள் வந்து அந்த குடோன்ல வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மதியம் 3:30 மணி அளவுல இந்த குடோன்ல திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த கட்டிடத்தில் இருந்தவங்க எல்லாரும் உடனடியா வெளியேறியிருக்காங்க. காவல்துறைக்கு உடனடியா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது தீயை அணைக்கக்கூடிய பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் கூட அதிக அளவிலான, அதாவது இங்க வந்து நிறைய ஃபைபர் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்த குடோன்ல நிறைய இருக்கிறதுனால தீயை அணைக்கக்கூடிய பணி வந்து சவாலா இருந்துகிட்டு இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் அந்த தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. பொதுமக்களும் இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றுவது உள்ளிட்ட பணிகளுக்கு உதவி வர்றாங்க. இருப்பினும் அதிக அளவிலான புகை, கரும்புகை இந்த பகுதி வெளியேறி இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கு. அதே போல தீயும் அணைப்பதில் இங்க நிறைய ஃபைபர் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு தீயை கட்டுப்படுத்துவதிலும் தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலா இருக்கு. தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.